எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஒரு உப்புமா ரெசிபி பார்க்க போகிறோம். நீர் உப்புமா அப்படின்னு சொல்லி பேருங்க. எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, வெண்பொங்கல் நம்ம எப்படி இலகலாக வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த உப்புமாவையும் கொஞ்சம் இலகலாக வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகும். வயசானவங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு பட்டாணிலாம் சேர்த்து செய்ய போகிறேங்க. சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக அந்த முந்திரி பருப்புலாம் வாயில் தட்டுப்படும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீர் உப்புமா செய்யறதுக்கு 200 ml டம்ளரில் 1 டம்ளர் நான் பன்சி ரவை எடுத்திருக்கேன். நார்மலாக உப்புமா செய்யக்கூடிய வெள்ளை ரவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா சம்பா கோதுமை ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த பன்சி ரவாமும் கோதுமை வெரைட்டியில் தான் நம்ம ரவையாக தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி இருக்கேன், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு இன்ச்சுக்கு இஞ்சியை துருவி இருக்கேன். வெண்பொங்கலுக்கு மட்டும்தான் முந்திரி பருப்பு போடணுமாங்க. இந்த உப்புமாவுக்கும் முந்திரி பருப்பு போடலாம். ஒரு முறை இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி சீசன் இருக்க வரைக்கும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டாணி எடுத்துப்போம். இப்போ நம்ம தாளிதம்லாம் போட்டு ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் எந்த டம்ளரில் ரவை அளந்தோமோ அதே அளவு டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேமில் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம உப்புமாவுக்கு தாளிதமும் போட்டு ரவையும் நல்லா வறுத்துடலாங்க. நமக்கு நேரம் மிச்சப்படும். இப்போ ஒரு பர்னரில் நான் தண்ணியை சூடுபடுத்துகிறேன். இன்னொரு பர்னரில் நல்லா அகலமான பெரிய வாணலி எடுத்திருக்கேன். குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தா நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடு ஆனதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கணும். இது கூட பொடிச்சு வச்சு அந்த 10 முந்திரி அதையும் சேர்த்துட்டு இந்த முந்திரி ஓரளவுக்கு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு 1 இன்ச்சுக்கு தோல் எடுத்து வச்ச துருவின இஞ்சி, இது கூட பச்சை பட்டாணி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுலேயே நம்ம நல்லாவே வதக்கி வேக வச்சுடலாம். பச்சை பட்டாணி சீசன் இல்லாத நேரத்தில் பொடி பொடியாக நறுக்கின கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச அந்த ரவையும் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நிதானமாக வறுக்கொடுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷமாவது ஆகும். எந்த அளவுக்கு நம்ம இந்த உப்புமாவுக்கு ரவையை வறுக்கிறோமோ உப்புமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்புமா செய்முறை பார்த்திங்கன்னா கன்னடத்தில் வந்து நாங்கள் நீர் உப்பிட்டு அப்படிம்போம். ரவை நல்லாவே பொரிஞ்சிருக்கு. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தளன்னு தண்ணி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் இந்த உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கணும். எதுக்காக பெரிய வாணலி எடுத்துக்கணும்னு சொன்னேன்னா, வெளியில் தெறிக்கும், கையிலலாம் அந்த ரவை தண்ணியெல்லாம் தெறிக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக உப்புமா செஞ்சால் கூட பெரிய வாணலி எடுத்துக்கணும். பிகினர்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். பார்க்க நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா வேக விடணும். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுப்பு முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் கழிச்சு நான் காமிக்கிற பாருங்கள், ரவை நல்லா வெந்திருக்கு. இன்னுமே அந்த தண்ணி இருக்குது, நம்ம போட்ட தண்ணி இந்த மாதிரி இலகலாக தாங்க இருக்கணும். சூடானதுக்கப்புறம் இது கெட்டிப்பட்டுடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறையா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். உப்புமாக்கெல்லாம் நீங்கள் எல்லாத்துக்குமே வெங்காயம் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. வெங்காயம் சேர்க்காமலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உப்புமா பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் காத்தால டிஃபனுக்கு இந்த மாதிரி இலகலாக உப்புமா செஞ்சு பரிமாறுவாங்க. தரிசனத்துக்கு நம்ம ஷெட்டில் வெயிட் பண்ணியிருந்தோம்னா அப்போ கூட பேப்பர் பிளேட்டில் நல்ல இலகலாக சுட சுட உப்புமா கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு பட்டாணிலாம் இருக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி இலகலாக உப்புமா இருக்கும். சைடிஷ்ஷே வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட்டா இந்த மாதிரி இலகலாக இருக்கும். இந்த பன்சி ரவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சுட்டா திரும்பவுமே கெட்டிப்படுங்க. இதே நார்மல் ரவாவோ கோதுமை ரவா அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டிப்படாது. பன்சி ரவாவில் நீங்கள் செய்யறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பரிமாறுறதா இருந்தால் திரும்பவும் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீரை சேர்த்துட்டிங்கன்னா நம்ம முதல்ல செய்கிறப்ப எப்படி இலகலாக இருந்ததோ அதே போல் திரும்பவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வயசானவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி தொண்டையில் இறங்கிடும். இந்த மாதிரி இலகலான ஒரு உப்புமாக்கு நல்லா ஆப்டாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். உப்புமா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இந்த உப்புமா தட்டில் பரிமாறுறப்ப மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்படி வெண்பொங்கலுக்கு நெய் விடுவோமோ அந்த மாதிரி நெய் விட்டு சாப்பிட்டா
நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீர் உப்புமா செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. வேலைக்கு போகிற பெண்கள்லாம் நைட் டின்னருக்கு ஏதாவது டிஃபன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக ஒரு டேஸ்ட்டான உப்புமா செஞ்சு பார்த்தாச்சு பார்த்தீங்களா? அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.